ஹலோ மக்களே. நேற்று வி த லீடர் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை ஒரு வெற்றிகரமாக முதல் மாநாட்டை நடத்தியிருக்காங்க. போதையில்லா பொள்ளாச்சி அப்படின்ற பேர்ல தான் நடத்தியிருக்காங்க. ஆனால் அது முழுக்க அரசியல் மேடையா அவங்களுடைய அரசியல் கட்சியா ஆக்கிறதுக்கான மேடையா தான் அது நடந்திருக்கும். அண்ணாமலை நிறைய பேசினாரு. இந்த வீத லீடர்ன்றது ஒரு அரசியல் அமைப்பா ஆகும். கீழே அடிமட்டத்திலிருந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் முதலமைச்சராகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் உருவாக்குறது தான் இந்த அமைப்போட கொள்கை அப்படின்னாரு. மற்றபடி பெருசா யாரையும் தாக்கி பேசல. இந்த கோயில் இனாம் நிலங்கள் அதை பத்தி பேசியிருக்காப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் இனாம் நிலங்களை வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அது இனாமா கொடுத்ததுதான். ஆனா அதை இனாமா யார் பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, வீடு இல்லாதவங்க அதை பயன்படுத்துறதுல அரசாங்கம் என்னைக்குமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஏன்னா அவன் இல்லாதவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான், அதை அவன் பயன்படுத்திக்கிறான், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா 2 பேருக்கு அதை கொடுத்துட்டு மீதி இருக்கிறவன் வளைச்சு போட்டுருக்கான் பார்த்தீங்களா, அதை தான் போடணும். எதை எடுக்கணும் எதை விடணும்ன்றதுல ஒரு வழிமுறை இருக்கும். இன்னைக்கு 2 ஏக்கரா ஒரு நிலம் இல்லாதவங்களுக்கு 2 ஏக்கரா கொடுத்தாங்க. அது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? 2 பேருக்கு கொடுத்துட்டு 10 பேரோட நிலத்தை யாரோ ஒருத்தர் அபகரிச்சு அவனுடைய பேர்ல மாத்திருப்பான். அந்த மாதிரி அபகரிச்ச நிலத்தை மீட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இதை இந்த அரசாங்கம் செய்யணும். இதை அவர் சொல்ல தவறிட்டாரு. இனாமா இருக்கிற நிலங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா சந்தோஷம். மற்றபடி அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கட்சி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் டிவிகே இப்போ வி த லீடர் அப்படின்ட்டு புதுசா 2 கட்சி நம்ம தமிழக அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்னு நிறைய பேருக்கு அரசியல்ல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இனிமேல நாம புதிய வந்தாலும் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னுட்டு. அதனால ஒரு புதிய வாய்ப்பை ஒரு நம்பிக்கைய விஜய் கொடுத்திருக்காப்புல. அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்க தான் பரம்பரையா அரசியல்வாதிகள், இவங்க தான் பரம்பரை எம்எல்ஏ அப்படின்றது ஜனநாயக நாட்டுல இருக்கவும் கூடாது. யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம். யாரா இருந்தாலும் சரியா செய்யலைன்னா அவங்க பதவி இருக்காது அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அப்படின்னாதான் மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் நாம இந்த பதவியில இருக்க முடியுன்றது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் உரைக்கும். அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா இப்போ இவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு இவங்களும் அரசியல் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சீமானன் இருக்காரு. இவங்க எல்லாமே அதை நோக்கி முன்னேறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல கமல் கட்சி ஆரம்பிச்சும் போதும் சரி, விஜய் கட்சி ஆரம்பிச்சும் போதும் சரி, இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போதும் சரி, அந்த முதல் மேடையில அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் பேசும்போதும் சரி, அந்த முதல் மேடையில அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், அந்த நாட்டு மேல இருக்கிற பற்றும், அவங்களுடைய விஷனும் அது மிக பெருசா இருக்கு. ரொம்ப தூய்மையாவும் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்தும் போது அது ஏன் அங்க லேக் ஆகுது, அது எங்க மாறுது அப்படின்றதுல நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்றத நமக்கு கண் கூட தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது அரசியல் அமைப்பா மாறி அதுக்கப்புறம் அரசியல் அதிகாரத்துக்கு வர்றதுக்குள்ளார பல போராட்டங்கள், பல இடர்பாடுகள், பல துரோகங்களை சந்திச்சுதான் அவங்க வந்திருக்காங்க. அதுக்கு இப்ப 2 ஆண்ட கட்சிகள் 2 எதிர்த்து விஜய் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்குதுன்னு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். இது அடுத்து வர அரசியல் கட்சிக்கும் அதேதான். அதனால இவங்க எல்லாருமே அதை முன்னிறுத்தி பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியும் சரி, இதுக்கு அப்புறம் வர கட்சியும் சரி, இவங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல எங்க டைவர்ட் ஆகி அரசியல் பதவி இதுதான் முக்கியம்னு மாறுறாங்கன்றது தெரியல. அந்த இடத்த நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்ம வேற டைரக்ஷன்ல போறோம் அப்படின்றத
ஒவ்வொரு அரசியல்வாதிகளோ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோ இருக்கிறவங்களோ அதை புரிஞ்சுக்கணும். அதை தன்னை நாம எதுக்காக இந்த அரசியல் வந்தோம் அப்படின்றதுல வரணும். லாஸ்ட் விஷயம், இவங்க எல்லாருமே ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்ற எண்ணம் வருது. ஏன்னா இப்ப பெரிய கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க எல்லாமே அவங்க ஒரு எம்எல்ஏனாக்கா அவங்க பையன் எம்எல்ஏ, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எம்எல்ஏ, இப்படி அவங்களுக்கான பதவியும் அந்த பொறுப்புகளும் அங்க ஃபுல்லப் ஆயிடுச்சு. அவங்க அந்த வட்டாரத்துக்குள்ள அவங்களுக்குள்ளதான் இருக்குது. அப்போ புதுசா வரவங்களுக்கு புதுசா ஒரு பதவியோ ஒரு நாம எம்எல்ஏ ஆகணுமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அங்க அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம இன்னொரு கட்சி இன்னொரு அமைப்பா உருவாக்கி அதுல இருந்து நாம மேல வருவோம் அப்படின்ற ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதனாலதான் புது புது கட்சிகள் வரும். அது வந்ததும் அப்படித்தான், இப்ப வர்றதும் அப்படித்தான். யாரு வந்தா என்ன, இந்த ஜனநாயகத்துல எல்லாருமே அரசியல பேசலாம், அரசியல் பண்ணலாம், அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். ஆனா ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் உண்மையா இருக்கணும். அது மட்டும்தான் என்னைக்கும் ஜெயிக்கும். இன்னைக்கு பொய்ய சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நம்ம மேல வந்துடலாம், ஆனா அது நிரந்தரம் இல்லை. உங்க மனசுல மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்காக நீங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சீங்கன்னா நீங்க அரசியல்ல காமராஜர் போல எம்ஜிஆர் போல என்னைக்கு நிலைச்சு நிக்கலாம். அதுக்கப்புறம் வந்தவங்க அதுல நிலைக்காம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நான் சொல்ல வேண்டும். மக்களுக்கு உங்களுக்கே தெரியும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.